வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். குரு பயிற்சியை பற்றி பார்ப்போம். இந்த வருடம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், குரு பயிற்சியின் கதிர்வீச்சுக்கள் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமையும் என்பதை நாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா நிறைய சூட்சும விஷயங்களை நிறைய வந்துகிட்டு இருக்கும். இடையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இல்ல ஸ்தலங்கள், சூட்சும விதிகள் அனைத்தும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முழுமையா பாருங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த தகவல் போய் சேரட்டும். அதனால முழுமையா பாருங்க. அதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த குரு பயிற்சி என்பது வருகின்ற 2026 தேதி மே மாதம் அன்று வாக்கியப்படி பஞ்சாங்கத்தின் பிரகாரம் காலை 11:33 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குரு பகவான். இது வாக்கியப்படி. அடுத்து இன்னொரு பஞ்சாங்கம் இருக்கு, திருக்கணிதப்படி. அந்த திருக்கணிதப்படி குரு பயிற்சி வருகின்ற ஜூன் மாதம் 1 தேதி 2026 அன்று இரவு 1:50 அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். பயிற்சி நிலவரம் இந்த வருடம் 2 பஞ்சாங்கத்திலையும் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ஒரு 5 நாள் வித்தியாசத்துல பயிற்சி ஆகுறாங்க. அதனால இது ஓரளவுக்கு ஒத்து போயிடும். ஆனா கோயில்கள்லாம் முழுக்க பண்றது 26 தேதி தான் பண்ணுவாங்க. 1 தேதி திருக்கணித பிரகாரம் மாற்றம் அடைகிறது. இதை எல்லாம் நினைவு கொள்ளணும். 12 ராசி நேயர்களையும் ஒவ்வொரு ராசியும் நம்ம ஃபுல் டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி இந்த ஒரு வருடம் முழுக்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்றதை நான் கரெக்டா உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்றேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. தனுசு ராசி மற்றும் லக்ன அன்பர்களே, இந்த வருட குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். எப்படின்னா, உங்களுடைய ராசி லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானுடைய பார்வை வருது. அப்போ வாக்குஸ்தானம் தனஸ்தானம் பல பெறுகிறது. அந்த மகர ராசி மண்டலத்துல குரு பகவானுடைய பார்வை இருப்பதனால் உங்களுக்கு அருமையான ஒரு வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம் வலுவடைகிறது. மற்றும் இன்னொரு வீடாகிய உங்களுடைய ஆதிபத்தியம், குருவினுடைய சொந்த வீடாகிய மீனராசி மண்டலத்துல 4ஆம் இடத்துல, உங்க ராசி லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் பயணிக்கிறார். அந்த சனி பகவான் வண்டி, வாகனம், வீடு, சொத்து சுகத்துக்கூடிய இடத்துல சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்தினால் கடந்த வருடங்கள்ல வண்டி வாகனங்கள்ல ஸ்ட்ரகிள் ஆயிருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்க முடியாம கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. ஏதோ தடங்கள் வந்திருக்கும். ஆனால் இந்த வருடம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பகவான் அவருடைய பார்வையாக பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக. அப்பொழுது 5ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்கிறார், விருச்சிக ராசியை பார்க்கிறார். அப்ப உங்களுக்கு விருச்சிக ராசியை பார்ப்பதனால், குரு பகவான் பார்ப்பதால் சுப விரயங்கள் கண்டிப்பாக ஆகும். சுப விரயங்கள் எப்படி? திருமணங்கள், சீமந்தங்கள், சில விஷயங்கள்லாம் நிச்சய என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் நடக்கும். இப்ப திருமணம் தடங்களாக இருந்த தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களாம் கண்டிப்பாக திருமணங்கள் கைகூடும். இந்த வருடம் கண்டிப்பா திருமணம் ஆயிடும். அப்ப சுப செலவுகள் ஏற்படுத்தும். வண்டி வாகனங்கள் வாங்குறது சுப செலவுகள் தான். ஒரு சொத்துக்கள் வாங்குறது 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து சொல்லுவோம். தாயின் மூலியமாக சுகஸ்தானங்கள், சுகபெறுவார்கள். இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய அருமையான ஒரு காலகட்டமாக இந்த வருட குரு பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. உங்க தனுசு ராசி மற்றும் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் பார்வையும், 4ஆம் இடத்தில் குரு பகவானுடைய பார்வையும், 12ஆம் இடத்தில் குரு பகவானின் பார்வையும் இருப்பதனால் மேன்மை அளிக்கிறது. நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மூவ்மெண்ட் கிடைக்கும். அதே குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு கடக ராசிக்கு வர்றதுனால, உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல வர்றதுனால, அவரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை தான் ரொம்ப முக்கியம். அப்ப பார்வைக்கு அதிக பலன் உண்டு. அந்த பார்வைக்கு உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா 2, 4, 12 இவை அனைத்துமே சிறப்பானதுதான். அப்ப லக்னத்துல 8ஆம் இடத்துக்கு வராரு, ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வராருன்னா அது ஒண்ணும் கிடையாது. அது மறைமுக வருமானங்களை ஊக்குவிக்கக்கூடும். குரு பகவான் உச்சபலமா இருக்கிறதுனால மறைமுக வருமானங்களை ஷேர் மார்க்கெட் மூலியமா நல்ல வருமானங்கள் வரும். இன்சூரன்ஸ் மெச்சூரிட்டி ஆகி அந்த பணங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கும். மறைமுக விஷயங்கள் நிறைய பாசிட்டிவாக நடக்கும். இது மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆடை, ஆபரணங்கள், மெயினா ஆபரணங்கள், தங்கம், குரு அவர் அந்த வீடே தனுசு ராசி குருவினுடைய சொந்த வீடு. 4ஆம் இடமாக இருக்கக்கூடிய மீனராசியும் குருவினுடைய சொந்த வீடு. இது ரெண்டுமே குருவினுடைய ஆதிபத்திய வீடுகள். அப்ப குரு பவர் அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். இப்ப குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்துல வர்றதுனால இன்னும் கூட அதிக பவராக இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்னா, அவங்க ஆடைகளை வாங்குறதுக்கும், நகைகள் வாங்குவதற்கும், பிளஸ் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்குண்டான அருமையான ஒரு வருடமாக இந்த வருடம் அவங்களுக்கு அமையும்.
மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்ச்சி விதங்கள் அதிகரிக்கும். இந்த ராசி லக்னம் கொண்டவர்களுக்கு நல்ல அருமையான தேர்ச்சி அடைவார்கள். நிறைய வெற்றி வாய்ப்புகள்லாம் பெறுவார்கள். ஏற்கனவே கொஞ்சம் மந்த நிலையில இருந்த மாணவர்கள்லாம் இந்த வருடம் கொஞ்சம் பூஸ்டா நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தொழிலாளிகள் வேலை செய்யறாங்க. காலையில 9 மணிக்கு போற, நைட் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வரும். தொழிலில் நாங்கள் காலைல போனால் நைட்டு தான் வர, வேற எதை பற்றி எங்களுக்கு தெரியாதுங்கய்யா, எங்களுடைய ராசியில நாங்கள் எப்படி தான் இருப்போமா, எங்கள் வாழ்க்கை எப்படி தான் ஓடிட்டு இருக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்றவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதில் ஜெயிப்பீங்க. ஏன்னா வாக்குஸ்தானம் பல பெற்றிருக்கு. ஏதோ ஒரு வாக்குறுதி, இந்த வருஷத்துல நான் செஞ்சு கொடுப்பேன் சார், இதை நான் பண்ணி கொடுப்பேன் சார், திஸ் மை ப்ராமிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க செஞ்சு கொடுக்குற ஆற்றல் உங்களுக்குள்ள வந்துடும். அதனால நீங்க எதை வேணாலும் துணிச்சலா செய்யுங்க, தெரிஞ்சு செய்யுங்க, அதை புரிஞ்சு செய்யுங்க, கண்டிப்பா சக்சஸ் அடைவீங்க. ஏன்னா அந்த ராசி என்பதே உங்களுடைய குருவினுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் தான். குரு அனுகிரகம் பெற்றவர்களால் தான் அந்த ராசியில வர முடியும். அதே மாதிரி தொழில் அதிபர்கள், தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலுக்கு உண்டான வாகனங்கள், பெரிய வண்டிகள் இல்லை வேன்கள் இந்த மாதிரி வாங்குறதுலாம் வாய்ப்பு உண்டு. லஜஸ்டிக், அதாவது டிரான்ஸ்போர்ட்ல இருக்கவங்களுக்கும் நிறைய வண்டிகள் வாங்கி வர்றதுக்குலாம் வாய்ப்புகள்லாம் உண்டு. அமோகமான பலன்கள் உண்டு. அந்த தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. புதிய தொழில்களுக்கு முதலீடு செய்வீங்க. ஏன்னா விரயம் இல்லையா, புதுசா தொழில் தொடங்குவவர்களுக்கு தன்னுடைய பணத்தை அதுல விரயம் செய்யுங்க. அது எங்கேயும் போகாது, சேஃபா இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த 12ஆம் குருவுடைய அனுகிரகத்துல நீங்க உங்களுடைய பணத்தை போட்டு அதுல இருந்து பணம் எடுக்கலாம் வாய்ப்புலாம் உண்டு. தொழில் செய்பவர்களுக்கு, பெரியவங்க வயதானவங்க இவங்கெல்லாம் நல்ல ஒரு மருந்து மாத்திரைகள் கிடைக்கும். மருந்து மாத்திரைகள் குறையும். அவர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும். ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்தை 4ஆம் இடத்தை பார்க்குற சுகஸ்தானத்தை பார்ப்பதனால சுக பலன்கள் அதிகமாகும். இதெல்லாம் பொது பலன், 100% பொது பலன் தான். இதுல உங்களுடைய ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல குரு பகவான் யோகாதிபதியாக இருந்து விட்டால் அது எப்படி பார்க்கணும்னா, பஞ்சாங்கம் சொல்லுவோம். திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம் பஞ்சாங்கம் சொல்லுவோம். இதுல உங்களுக்கு நட்சத்திரம் அந்த தனுசு ராசியில மூலம் வரும், போராடம் வரும், உத்திராடம் வரும். இந்த 3மே அந்த ராசிக்குரியது. இது ராசி உங்களுக்கு தெரியும். உங்களுடைய பிறந்த கிழமை உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க பிறந்த திதியை தெரிஞ்சுக்கணும், நீங்க பிறந்த யோகத்தை தெரிஞ்சுக்கணும், நீங்க பிறந்த கரணத்தை தெரிஞ்சுக்கணும். தான் 5. அப்ப அந்த யோகம் சொல்றோம் இல்லையா, அந்த யோகம் எந்த யோகத்துல நீங்க பிறந்தீங்க? ஒரு குருவினுடைய யோகம்னு ஒரு 3 யோகம் இருக்கு. அந்த யோகத்துல கட்டி பிறந்திருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற பலன் 100க்கு 200% அதிகமா இருக்கும். இதுல பெண்கள் நிறைய ஆசிரியர் வேலை வாய்ப்புக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய அரசு ஊழியர்களாக போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. பேங்கிங் செக்டார், மெயினா குரு பேங்கிங் செக்டார்ஸ், பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்கலாம் கண்டிப்பா பாஸ் பண்ணுவாங்க, இந்த ராசி லக்னத்துல பிறந்தவங்க எல்லாம். அப்ப இந்த வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கல வாய்ப்பு உண்டு. இந்த 3 யோகங்கள் சொன்ன பாருங்க, குருவினுடைய யோகமாக இருக்கக்கூடிய யோகத்துல பிறந்தவர்கள், அவர் வைத்திருதி, சூலம், வரியான் என்ற 3 யோகத்துல பிறந்தவர்களுக்கு குரு யோகாதிபதியா வருவார். இப்படி கட்டி பிறந்திருந்தால், அந்த யோகத்தில் பிறந்திருந்தால் இந்த ராசிக்காரர்கள் நிச்சயமாக நான் சொல்ற பலனை விட 100% இல்லை, 200% நடக்கும். சப்போஸ் இதே குரு அவயோகமாக இருந்து அந்த அவயோகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவங்க பிறந்திருந்தாங்கன்னா, அவங்களுடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் அவயோகமாக இருந்தார் என்றால், இப்ப குரு பயிற்சி ஆனா கூட இத்தனை விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொன்னா கூட அவங்களுக்கு நெகட்டிவா நடக்கும். ஏன்னா உங்களோட ராசியாதிபதியே குரு பகவான் தான். அப்ப அதனால உங்களுடைய பர்த் சார்ட் என்ன நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்க என்னுடைய ஃபாலோவர்ஸ், நீங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர். அதனால உங்களுக்கு கண்டிப்பாக யோகம்னா என்ன, அவயோகம்னா என்ன, ஒவ்வொருடைய ஜாதகத்திலையும் 2 கிரகங்கள் யோக பலனை கொடுக்கும், 2 கிரகங்கள் அவயோக பலனை கொடுக்கும். அது எந்தெந்த கிரகங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. அந்த கமெண்ட்ல உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுங்க. எனக்கு யோகத்தை பத்தி தெரிஞ்சுன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயா அதை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா என்னுடைய கஸ்டமர் நீங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாம யாராவது உங்களுடைய உறவினர்கள், சொந்தக்காரங்களாம் இது ஃபார்வர்ட் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, திடீர்னு தற்செயலாக யாராவது மருத்துவமனைக்கு, யாரும் போகக்கூடாது, மருத்துவமனைக்கு யாராவது போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால், உடல் உபாதைகள் மூலியமாக, அந்த உடல் உபாதைகள்ல மருத்துவமனை யாரும் அட்மிட் ஆகியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஏன் எனக்கு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் டைம் இல்லை. ஏதோ திடீர்னு ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஏதோ நடந்துருச்சு, அவங்க மருத்துவமனைக்கு போறாங்க. ஏதோ உடல் உபாதைகள் மூலியமாக திடீர்னு மயக்கம் வரும், திடீர்னு கீழே விழுந்துருவாங்க, ஏதோ நடக்கலாம். எம்டி ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ் ஏதோ நடக்கலாம், இல்லை சின்ன விபத்து நடந்திருக்கலாம். அப்போ மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க. இந்த மாதிரி யாராவது உங்களை உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் யாராவது அட்மிட் ஆகியிருந்தாங்கன்னா, நீங்க அவங்கள பார்க்க போனீங்கன்னா அவங்க கிட்ட டேட்டா பர்த் டைம் மட்டும் வாங்கி எனக்கு சென்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் கொடுப்பேன். உடனடியாக அவங்களுக்கு என்ன ரெமெடி, அவங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த டைமுக்கு என்ன பண்ணணுன்றத நான் சொல்றேன். அதை நீங்க பண்ணுங்க. உடனே அவங்களுக்கு அந்த உபாதைகள் இருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மருத்துவ பரிசோதனைகளை எடுக்கட்டும்,
அந்த ஆலோசனைகள்லாம் இருக்கட்டும், அந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டோம். இருந்தாலும் இந்த மெடிக்கல் மிராக்கிள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுலாம் வாய்ப்பு உண்டு. அதனால நீங்க இதை மட்டும் நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். எனக்கு குருநாதர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மருத்துவத்துல திடீர்னு மருத்துவ சிகிச்சைகள் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃப்ரீ ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பா இந்த ஒரு சிஸ்டத்தை நான் தான் முதல்ல கொண்டு வந்திருக்கேன். மருத்துவமனையில யார் இருந்தாலும் அவர்களுக்கு, ஏன்னா நானே போய் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல, அவங்களுக்கு ஃப்ரீ ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதே என்னுடைய மெயினான டியூட்டி சர்வீஸாக வச்சிருக்கேன். அதனால அது யாராவது உங்க உறவினர்கள் இருந்தாங்கன்னா நீங்க தயவு செய்து எனக்கு கமெண்ட் கொடுங்க. அந்த கமெண்ட்டை நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கண்டுபிடிச்சு கூட நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கூட வரலாம். எனக்கு டிஸ்பிளேல போகும். வாட்ஸ்அப் நம்பருக்குள்ள வந்துட்டு நீங்க இந்த மாதிரி கால் பண்ணி சொன்னீங்கன்னா கூட நான் உங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறேன். இதெல்லாம் பயன்படுத்திக்கங்க. இது உங்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு கொடுங்க. நீங்களும் இதை ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 12 ராசிகளுக்கும் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்போம். அதுல மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லியிருப்போம். இதெல்லாம் பொதுவா வரக்கூடிய பலன்கள், பொது பலன்கள். சிலர் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது எனக்கு இந்த மாதிரி நடக்கல, இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற வாய்ப்பே இல்லை, ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க, என்னுடைய ராசிக்கு இப்படி சொல்றீங்களே, இது நடக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனா முழுக்க முழுக்க நம்ம இப்ப சொன்னது அனைத்துமே பொது பலன்கள் தான். மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் பொதுவான பலன் தான் சொல்லியிருப்போம். இதுல உங்களுடைய பர்த் சார்ட் இருக்கும், சுய சார்ட் ஒன்று இருக்கும் இல்லையா. நீங்க மேஷ ராசி தான் பிறந்திருப்பீங்க, ரிஷப ராசி தான் பிறந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்னம் என்ன நட்சத்திரம், ரெண்டாவது உங்க சுய ஜாதகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லும். ஏன்னா ஒரு மேஷ ராசிக்காரர் இந்த மாசத்துல பிறக்கிறாரு வச்சுங்களேன், சித்திரை மாசம், அவரே வைகாசி மாசம் இன்னொரு மேஷக்காரர் பிறப்பார். அப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த மேஷ ராசி வரும். அப்போ மாதம் மாறுது, அன்றைக்கு கிழமைகள் மாறும், அன்றைக்கு திதிகள் மாறும், அன்றைக்கு யோகங்கள் மாறும். இந்த மாதிரி பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம் எல்லாமே மாறும். நட்சத்திரம் மட்டும் ஒண்ணு வரும். அப்ப மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், அப்ப அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் இருக்கிற அத்தனை பேர் ஒரே மாதிரியா ஒரே பேட்டர்னா இருப்பாங்க, இருக்க முடியாது, கொஞ்சம் மாறி மாறி இருப்பாங்க. அதுக்கு என்ன விஷயம் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்கோம். அதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ராசி நட்சத்திரம் பொதுவான பலன். இப்போ உங்களுடைய சுய சார்ட்டை நீங்க எடுத்துக்கணும். அதுல உங்களுக்கு யோகாதிபதி யாரு தெரிஞ்சுக்கணும். அப்படி யோகாதிபதி யாரு தெரிஞ்சிக்க முடியாதுன்னா, நீங்க பிறந்த யோகம்னு ஒன்று இருக்கும். உங்க ஜாதகத்துல யோகம்னு ஒன்று இருக்கும். பஞ்சாங்கத்துல சொல்லக்கூடிய திதி, யோகம், கர்ணம், கிழமை நட்சத்திரத்துல யோகம்னு ஒன்று இருக்கும். அந்த யோகத்துக்கு யோகாதிபதினு ஒருத்தர் இருப்பார். அவர் யாரு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஜஸ்ட் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, உங்க டேட்டா பர்த் டைம் கொடுங்க, எனக்கு யோகி யாரு தெரியணும்னு மட்டும் போடுங்க. உங்களுக்கு நான் அதை ஃப்ரீயா எடுத்து அந்த யோகி யாருன்னு சொல்றேன். ஏன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய கஸ்டமரா இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த யோகம்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், யோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும், அவயோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும். அப்ப அவயோகாதிபதினா யாரு, எந்த கிரகம், அப்ப அவயோக பிளானட் உங்களுக்கு அந்த தசை நடக்குதா, அந்த தசை நடக்கும்போது அவயோக பலன் கிடைக்கும். இப்போ சில குரு கடக ராசியில உச்சம் பெற்றிருக்காரு சொல்லிட்டேன். அப்போ கடகராசி உச்சம் பெற்ற ராசிக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டோம், நல்லா இருக்கும், அவருடைய பார்வைகள் நல்லா இருக்கும், ஆட்சி பலமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கடகராசி அந்த ஜாதகருக்கு இப்ப அவயோக தசை நடக்குது வச்சுங்களேன். இப்ப நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன் அங்கேயே மாறும். அப்ப நீங்க இப்படி சொன்னீங்களா ஐயா இங்க மாறுதுன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்பதான் உங்களுடைய அவயோகம் யாரு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த தசையோ அல்லது அந்த புத்தியோ அது நடக்கும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கம்பல்சரி உங்களுடைய யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க பிறந்த திதிக்கு என்னென்ன கோயில்களுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது என்னுடைய கஸ்டமரா சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய யோகாதிபதி யாரு, உங்களுடைய கரணாதிபதி யாருன்னு சொல்லக்கூடியது என்னுடைய கடமை. அப்ப நீங்க எனக்கு இதுல கமெண்ட்ஸ்ல நீங்க கொடுங்க, உங்களுக்கு டேட்டா பர்த் டைம் கொடுத்துட்டு என்னுடைய யோகி யாரு தெரியணும், அவயோகி யாரு தெரியும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்குறேன். இப்போ பொதுவா குரு பகவான் அப்படி எடுத்துட்டோம்னாக்கா, குரு பகவான் யோகமாக ஒரு 3 வீடு இருக்கு. குரு பகவானுக்குன்னு ஒரு 3 வீடு இருக்கு. அப்போ ஒவ்வொரு ராசிகள் சொல்லும் பொழுதும் நான் சொல்லிட்டு வரேன். குரு பகவானுக்கு இருக்கிற 3 ராசிகள் வைத்திருதி என்ற ஒரு யோகம், இன்னொரு சூலம் என்ற நாம யோகம், இன்னொன்று வரியால் என்ற நாம யோகம். இந்த 3 யோகங்களும் குரு பகவான் இவர்களுக்கு யோகமாக இருப்பார். இப்ப இந்த குரு பலனை பார்த்தோம், குரு பயிற்சியினுடைய பலனை பார்த்தோம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக குரு அபரிவிதமான பலன்களை கொடுப்பார். அப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தில் குரு பகவான் இருக்கிறாரான்னு முதல்ல அவங்க ஜாதகத்துல அவங்க பிறந்த அன்னைக்கு அந்த யோகம் இருந்துதா, வரியால் என்ற யோகம், சூலம் என்ற யோகம், வைத்திருதி என்ற யோகம் இருந்துதான் நம்ம செக் பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட் நம்ம கிளீனா சொல்லிடலாம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு
குரு பகவான் எங்கெங்கெல்லாம் வரும்போது பலன் சொல்லியிருக்கணும், எந்தெந்த ராசிகள்லாம் சொல்லியிருக்கணும், அவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட் அபரிவிதமாக கண்டிப்பாக நிச்சயமாக அடிக்கும். அதுல ப்ரெடிக்ஷன்ல மாற்றமே இருக்காது. 100% கரெக்டா நடக்கும். அப்ப பொது பலனா சொல்லும் பொழுது சில பேருக்கு நடக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதனால ஜோதிடத்து மேலேயே வந்து சந்தேகப்படுறாங்க. ஜோதிடர்களே சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவர் பாட்டு சொல்லிட்டு இருப்பாருங்க. அவர் பாட்டுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பாக்குறோம். மற்ற ஜோதிடர்களுடைய கமெண்ட்ஸ்லாம் வந்து அப்படிதான் இருக்கு. அந்த கமெண்ட் சொல்லும் போது இவங்கெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்கலாம் சொல்றீங்க. அதெல்லாம் வேண்டாம். நல்லபடியா பாருங்க, நல்லபடியா சொல்லுங்க. இல்லையா பிடிக்கலையா நீங்க போயிட்டே இருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஜோதிடம் என்றது பிடிக்காது, கடவுள் பக்தி இல்லாம இருப்பாங்க. அவங்களை வந்து திருத்தவோ இல்ல மாத்தவோ எதுவும் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு ஜாதகம் தெரியுதோ தெரியலையோ சொல்றாங்க, அதை பற்றி ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ரெண்டாவது, அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையை என்னன்னு முதல்ல பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பொது பலனை வச்சே நீங்க உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ண கூடாது. அதுக்குதான் நான் மறுபடியும் சொல்லிட்டு வரேன். சரிங்களா? அதனால நீங்க வந்து நம்மளோட தொடர்பு கொள்ளுங்க, உங்களுடைய சப்ஸ்கிரைபை பண்ணுங்க. ரெண்டாவது வந்து இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எனக்கு கமெண்டும் கொடுங்க. கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் கொடுக்குறேன் கண்டிப்பா. அதனால இந்த ஒரு நிலையில நம்ம இந்த ஜோதிட ரீதியான ஒரு உண்மை தாத்பரியத்தோட நம்ம பயணித்தோம்னால் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய கதிர்வீச்சு, கோள்களுடைய கதிர்வீச்சு நமக்கு நன்மையே செய்யும். அப்ப நன்மை செய்யக்கூடிய கதிர்வீச்சு என்ன, நன்மை செய்யக்கூடிய கோள்கள் எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கதிர்வீச்சு எப்படி நமக்குள்ள வருது, நம்ம உடம்புக்குள்ள அது எப்படி செயல்படுது என்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால நீங்க வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்று தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் ஜோதிடர் வெற்றிபாலன், திருவள்ளூர்ல இருந்து. அனைவருக்கும் வணக்கங்கள். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.